அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, வாழ்க்கையில் நம்மளால் முடியவே முடியாதோ அப்படின்னு நான் எண்ணிட்டு இருந்த தருணத்தில் என்னோட எண்ணெய் ஓட்டங்களை தகர்த்தெறிந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பிரியாணி செய்கிறது அந்தளவுக்கு தெரியாது. நிறைய முறை ட்ரை பண்ணி பர்ஃபெக்டாக வந்தது கிடையாது. முதல் முறையாக நான் இந்த ஹைதராபாதி பிரியாணி கிட் ரெடிமேடாக வாங்கிட்டு அதில் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த கிட் பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருந்தோம். ஒரு கிட்டோட ப்ரைஸ் 149. இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா அரிசி, மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ், தயிர் பச்சடியில் போடக்கூடிய அந்த பவுடர். நம்ம தயிர் பச்சடியில் இந்த பவுடரை மட்டும் ஆட் பண்ணால் போதும், வேறு எதுவும் போட தேவையில்ல. வெங்காயம் கூட தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு அரிசியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். தண்ணியில் நல்லா 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, சாதத்தை வடிக்கணும். அந்த சாதம் வடியல் விடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த அந்த பட்டை, லவங்கம் இந்த பொருட்களை சாதத்தோடவே சேர்த்து வேக வச்சிடணும். ஏன்னா இப்போ நம்ம பிரியாணியில் போடுறப்ப அந்த குழந்தைங்க அந்த பட்டை, லவங்கம் இந்த மாதிரி பிரியாணி இலை வரப்போ அது தூக்கி போட்டுருவாங்க. நம்ம சாதத்தோட வேக வைக்கிறப்ப அது உள்ளே இருக்கிற அந்த சாறு நல்லா உள்ள சாதத்தோடவே இறங்கிடும். கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு சிக்கனை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்னோட அளவுக்கு. வெங்காயத்தை நல்லா நீள் வகத்தில் வெட்டிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இப்போ இந்த மசாலாவில் நம்ம போட்டுட்டு கொதிக்க விடணும். நமக்கு சிக்கன் நல்லா கொதித்து வருது. உங்களுக்கு டவுட் வரலாம், சிக்கன் வெந்திருக்கா இல்லையா அப்படின்றது. நீங்கள் வீடியோவை பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. அப்படியே பிரிஞ்சு தனித்தனியாக எண்ணெய் நமக்கு மிதக்க ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி எண்ணெய் நல்லா மிதக்குச்சுன்னா நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த மசாலா ஐட்டத்தையும் நம்ம இந்த சிக்கன் போட்ட மசாலா ஐட்டத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லேயர் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா ஹைதராபாத்தி பிரியாணியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா லேயராக தான் நம்ம பிரியாணியை செய்வோம். சாதம் 3/4 பதத்துக்கு வடித்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக குழைய விட்டுறாதீங்க, கொஞ்சம் பொலன்னு இருக்கணும் சாதம். இது மாதிரி பொலன்னு இருக்கிறப்ப நமக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். நமக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த சிக்கனும் மசாலாவும் கொதிச்சிக்கிட்டு இருக்கப்ப நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். ஏன்னா மசாலாலே உப்பு கொஞ்சம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த சிக்கனில் நல்லா ஊறி வரணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த பதத்தில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோன்னா அது நல்லா ஊறிட்டு நமக்கு நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ சிக்கன் நல்லா கொதித்து வந்துடுச்சு. அடுத்தது நம்ம லேயர் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு அடி கனமான நல்ல ஒரு பாத்திரம் தேவை. அப்போ தான் நமக்கு பிரியாணி அடி பிடிக்காமல் முழுசாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சில்வர் பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமாக இருக்குது. இது மாதிரி நமக்கு பானை மாதிரி வேணும். அகலமான வட்டா மாதிரி பாத்திரங்களில் பிரியாணி செய்யக்கூடாது. ஹைதராபாத்தி பிரியாணி பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பானை ஷேப்பில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டோம். அடுத்தது வதக்கி வச்சுருந்த கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மல்லித்தழையை கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு புதினா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் கொத்தமல்லி தழை மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரைஸ் அடுத்தது போட ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் லேயர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க
பொன்னிறமான வெங்காயம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்ப சிக்கன் கிரேவியை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம லேயராக ஆட் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைனலாக மூடுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆவி வெளியில் வராத மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு இப்போ லேயர்ஸ் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சிம்மில் நம்ம வந்து வைக்கணும். அடுப்பு வந்து வேகமாக வச்சோன்னா அடி பிடிச்சிரும். தட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளியில் ஆவி வராத மாதிரி கோதுமை மாவு வந்து நம்ம கொஞ்சமாக பிசைஞ்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு வெளியில் ஆவி போகாமல் நல்லா உள்ளே வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வெந்து டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்திருந்தது, வித்தியாசமாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருமே பாராட்டிட்டாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம செய்கிறத மற்றவங்க சாப்பிட்றது எப்படியோ தெரியாது, ஆனால் முதல்ல நமக்கு அது பிடிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட் டைம் வந்து நானே வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி நிறைய பிரியாணியை வந்து சாப்பிட்டேன். முதல் முறையாக நான் பிரியாணி செஞ்ச அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் இது மாதிரி சிறப்பான ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் வரலை தெரியல அப்படின்னு சொல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெறவும் செய்யணும். தடை உடை புது சரித்திரம் படை. நன்றி.